நீங்கள் தொடர்ந்து மாதம் ரூ. 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1,80,000 சேர்த்துருப்பீங்க. அது 6,56,609 வளர்ந்துருக்கும். இங்கே தான் உங்களுக்கு புரியும் காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு. எஸ்ஐபியை பெரும்பாலான மக்கள் தொடர்றதில்லை. அதுக்கு காரணம் வாலட்டிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம். இந்த ஏற்ற இறக்கம் என்ன செய்யும்னா, சில வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா அவங்க ரிட்டர்ன்ஸும் கம்மியாகிற மாதிரி தெரியும். லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு சிலர் லாஸ் ஆகிறத பார்த்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்புறம் அதில் எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த 5 வருஷம் மார்க்கெட் மூடி இருக்குன்னு நினச்சிப்பேன். அதுக்கு காரணம் வாலட்டிலிட்டி. நான் ஏன் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண முடியும். இதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ண முடியும். நான் மேலே சொன்னது மாதம் ரூ. 1000, அப்புறம் 15% ரிட்டர்ன் கால்குலேட்